வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, த மேண்டல் பென் டெஸ்ட். ஸோ இந்த மேண்டல் பென் டெஸ்ட்னா என்ன? எதுக்கு நம்ம வந்து இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்றோம்? அப்படின்னு இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மேண்டல் பென் டெஸ்ட் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டெஸ்ட்டு. ஸோ இத வந்து நம்ம வந்து மேண்டல் டெஸ்ட் ஆர் பென் டெஸ்ட்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, கோட்டிங் மெட்டீரியல் சரிங்களா? அந்த கோட்டிங் மெட்டீரியலோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி அதுக்கப்புறம் அட்ஹெசன் சரிங்களா? அதுக்கப்புறம் எலாங்கேஷன் சரிங்களா? இத வந்து எவாலுவேட் பண்றதுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஏன்னா, சில ஏரியால பெயிண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? பெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பெண்ட் பண்ணும்போது கிராக்கிங்கோ, ஃப்ளாக்கிங்கோ வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி வராம இருந்துச்சுன்னா, அந்த கோட்டிங் கோட்டிங் வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபிலிட்டி நல்லா இருக்கு. அதே மாரி பாண்டிங் நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ கோட்டிங் மெட்டீரியலோட அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி, எலாங்கேஷன், அட்ஹெஷன் அத செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த மேண்டல் பெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ வந்து எந்த மாரி இண்டஸ்ட்ரிலலாம் வந்து காமனா இந்த டெஸ்ட் வந்து பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோமோட்டிவ் சரிங்களா? கார் மேனுஃபேக்சரிங் அதில. ஏன்னா, அதில வந்து நம்ம கோட்டிங் பண்ணுவோம், பெண்டிங் பண்றோம். ஸோ, அப்பலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராக்கோ, ஃப்ளாக்கிங்கோ வரக்கூடாது. ஸோ, அந்த கோட்டிங் மெட்டீரியல்ல நம்ம வந்து இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? அப்புறம் பைப் லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரிங்களா? ஸோ, இதுலலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோட்டிங் மெட்டீரியல நம்ம வந்து எவாலுவேட் வந்து பண்ணணும். சரிங்களா? பர்ப்பஸ் இந்த மேண்டல் பென் டெஸ்ட்டோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ பெயிண்ட் சரிங்களா? கோட்டிங் அதோட ஃப்ளெக்ஸிபிலிட்டிய வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? அது ஃப்ளெக்ஸிபிலிட்டி எப்படி இருக்கு? அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து இந்த மேண்டல் பென் டெஸ்ட்டோட பர்ப்பஸே. சரிங்களா? அப்படி பெண்ட் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணும் இல்ல. 180 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணுவோம். ஸோ பெண்ட் பண்ணும்போது கிராக்கோ, இல்ல ஃப்ளாக்கிங்கோ அதே மாரி அந்த பெயிண்ட் வந்து டிட்டாச் ஆகாம சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி, அட்ஹெஷன் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு அந்த பெயிண்ட்டு. ஸோ அந்த கோட்டிங் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டீஸ் எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நல்லா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்டிங் வந்து நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கோட்டிங் அந்த கோட்டிங் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? அதோட டக்டிலிட்டியும் எவாலுவேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அ அந்த கோட்டிங் மெட்டீரியல் வந்து பிரிட்டிலா இருந்துச்சுன்னா, நம்ம வளையும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து கிராக் ஆயிரும். சரிங்களா? அதோட டக்டிலிட்டி நல்லா இருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த கிராக்கோ, ஃப்ளாக்கிங்கோ வராது. ஸோ இந்த மேண்டல் பென் டெஸ்ட் மூலியமா அதையும் நம்ம வந்து எவாலுவேட் வந்து பண்றோம். சரிங்களா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் D522 இந்த ஸ்டாண்டர்ட்ல படி பார்த்தீங்கன்னா, 2 டெஸ்ட் மெத்தட் இருக்கு. கோனிக்கல் மேண்டில் பென் டெஸ்ட் அதே மாரி சிலிண்ட்ரிக்கல் மேண்டில் பென் டெஸ்ட். ஸோ இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து சிலிண்ட்ரிக்கல் மேண்டில் பென் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேண்டில் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து கோனிக்கல் மேண்டில் பென் டெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, அந்த மேண்டில் வந்து கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? நம்ம வந்து அந்த நம்ம வந்து அந்த பிளேட் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரிப்பு. அந்த ஸ்ட்ரிப்பு நம்ம எப்படி எவ்வளோ இப்போ திக்கர் கோட்டிங் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, மேண்டிலோட சைஸ் வந்து மாறும். சரிங்களா? அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து மேண்டிலோட டயாமீட்டர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இது எப்படி பண்றது அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாம்பிள் பிரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரிப் விட்த் பார்த்தீங்கன்னா 100 விட்த்து சரிங்களா? அதுக்கப்புறம் 150 வந்து லென்த்து, திக்னஸ் வந்து 0.8 திக்னஸ்.
ஸோ ஒரு சைடில் நம்ம வந்து கோட்டிங் வந்து பண்ணணும். ஸோ எந்த கோட்டிங் வந்து அந்த பெயிண்ட் வந்து நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கோட்டிங்கை நம்ம வந்து அதில் வந்து பண்ணணும். சரிங்களா? ஒரு சைடு அன்கோட்டட், ஒரு சைடு கோட்டட். அதுக்கப்புறம் மேண்ட்ரில் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா 3.2 mm இருந்து உங்களுக்கு 32 mm வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய அந்த திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கோட்டிங் திக்னஸை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எக்யூப்மெண்ட் இது வந்து சிலிண்ட்ரிக்கல் மேண்டல் பெண்ட், அந்த பெண்ட் டெஸ்ட் மெஷின் வேணுமா, இல்லை வந்து கோனிக்கல் மேண்டல் பெண்ட் டெஸ்ட் அதில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களா பார்த்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து சிலிண்ட்ரிக்கல் மேண்டல் பெண்ட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரிங்களா? உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் மேண்டலில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். மேண்டலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லிவரை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 180 டிகிரிக்கு பெண்ட் ஆகும். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் மேண்டல் பெண்ட் டெஸ்ட்டு. இது வந்து கோனிக்கலில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதே ஸ்ட்ரிப்பை வந்து இங்கே வச்சுட்டு, சரிங்களா, இங்கே வச்சுட்டு இந்த இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அது வந்து அட்டாச் ஆகிக்கும். அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 180 டிகிரியில் பெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த கோட்டட் சர்ஃபேஸ் இருக்குங்களா, அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து அன்கோட்டட் சர்ஃபேஸ் வந்து உள்ளதே இருக்கணும். கோட்டட் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் வெளியிலேயும் தெரியும் கோட்டட் சர்ஃபேஸ். சரிங்களா? ஏன்னா கோட்டட் சர்ஃபேஸோட அந்த அந்த கோட்டிங் மெட்டீரியலோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதே மாதிரி அட்ஹெஷனை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இப்படி பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? 180 டிகிரி நம்ம வந்து பெண்ட் பண்ணிட்டோம். பெண்ட் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, மேனுவலாவோ இல்லை பெண்டிங் மிஷின் மூலியமாவோ நீங்கள் பெண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் விஷுவலாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எதுவும் கிராக் இருக்கா, பீலிங் இருக்கா, அதுக்கப்புறம் டிட்டாச்மெண்ட் எதுவும் வந்து கோட்டிங் வந்து ரிமூவ் ஆகிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். சம்டைம் நீங்கள் மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ASTM D522. சரிங்களா? காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் டு செக் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கோட்டிங் மெட்டீரியல் எந்த ஸ்டாண்டர்ட்னா ISO 1519. சரிங்களா? அதுக்கப்புறம் ASTM B571. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, கோட்டிங் மெட்டீரியலோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அட்ஹெஷன், எலாங்கேஷன் இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கிராக்கோ, ஃப்ளாக்கிங்கோ, டிட்டாச்மெண்ட்டோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபெயில். அந்த பெயிண்டிங், அந்த கோட்டிங் மெட்டீரியல் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு சூட்டபிள் இல்லை. சரிங்களா? இப்போ இதுவே வந்து கிராக் நீங்கள் பார்க்கல, பீலிங் பார்க்கல, எந்த ஒரு அட்வர்ஷனும் குறையாமல் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பாஸ். ஸோ நம்ம வந்து அந்த பெயிண்டை வந்து அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும், எந்த டெஸ்ட் கண்டிஷனு, அப்புறம் ப்ரிப்ரேஷனு, சாம்பிளோட சைஸு, சரிங்களா, அதுக்கப்புறம் எலாங்கேஷனோட பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E=E1 + TC1. சரிங்களா? E1னா எலாங்கேஷன். இந்த டேபிள் 1ல் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மேண்டல் டயாமீட்டரை பொறுத்து நீங்கள் எலாங்கேஷன் பர்சன்டேஜாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். T வந்து திக்னஸ் ஆஃப் த அந்த டெஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு.
அதுக்கப்புறம் C1 வந்து கரெக்ஷன் ஃபேக்டர். இங்க வந்து டேபிள்ல வந்து குடுத்துருக்காங்க. இது மேனுவல் வச்சு தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ, அப்படி நம்ம வந்து இந்த ஃபார்முலால வந்து வேல்யூ வந்து அ இன்க்ளூட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து டோட்டல் எலாங்கேஷன் பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ, அந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கிராக்கிங்கே வரல அப்படின்னு நீங்க வந்து ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுக்கு தான் வந்து எலாங்கேஷன் பெர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? எலாங்கேஷன்னா என்ன? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து அ டிஃபார்மேஷன்னா வந்து அந்த பிரேக் ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் டிஃபார்ம் ஆகி பிரேக் ஆகுதோ அதான் வந்து எலாங்கேஷன். சரிங்களா? ஸோ, இங்க வந்து உங்களுக்கு வந்து கிராக் ஆகாம உங்களுக்கு 180 டிகிரி பெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எவ்வளோ தூரம் பெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எவ்வளோ தூரம் அது வந்து எலாங்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? அத தான் வந்து இங்க வந்து கண்டுபிடிப்போம். அதுவும் நம்ம ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸா, ஃபெயிலா? அந்த கோட்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா? வேணாமா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஆ ஆக்சுவலா இந்த அந்த மேண்டல் டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? மேண்டல் பெண்ட் டெஸ்ட்டு. ஸோ, இந்த எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டீல் பைப்ல நீங்க கோட்டிங் பண்ண போறீங்கன்னா, அந்த கோட்டிங் மெட்டீரியல்ல நம்ம வந்து இந்த அ பெண்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும். அதே மாரி ஆட்டோமோட்டிவ் பாடி பேனல்ஸ், பிரஷர் வெசல், பெயிண்டட் மெட்டல் காம்போனன்ட்ஸ் இதில எல்லாமே வந்து நீங்க வந்து அ கோட்டிங் பண்றீங்க அப்படின்னா, அந்த கோட்டிங் மெட்டீரியல்ல நீங்க வந்து அதோட அட்ஹெஷன், ஃப்ளெக்ஸிபிலிட்டி, எலாங்கேஷன் இது 3யும் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ. பை.